ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது தேவிகா வருண். வெல்கம் பேக் டு மை சேனல் ஷேட்ஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட்டுக்கு இது 3 கலர் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து இந்த க்ரீன் அண்ட் ஒயிட் கண்டிப்பாக தேவை. பிங்க்குக்கு பதில் நீங்கள் வேறு ஏதாவது கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது மூணுமே நான் 6 ப்ளே ஆன் எடுத்துருக்கிறேன். ஹூக் சைஸ் வந்து 3.5 mm அண்ட் சிசர் எடுத்துக்கோங்க. 6 ப்ளே உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் வந்து 4 ப்ளேவே டபுள் ஸ்டாண்ட்ஸாக வச்சு கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒயிட் கலர் த்ரெட்டில் இந்த மாதிரி மேஜிக் சர்க்கிள் போட்டுட்டு மேஜிக் சர்க்கிளில் 3 செயின் போட்டுக்கணும். இப்போ நான் ஆல்ரெடி ஒரு செயின் போட்டிருக்கேன். அடுத்து 2 3 செயின் போட்டுக்கோங்க. இப்போ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே, சரிங்களா? ஸோ இந்த சர்க்கிளில் நம்ம இன்னும் 12 டபுள் க்ரோஷே பண்ணணும். அதாவது 3 செயின் இல்லாமல் 12 டபுள் க்ரோஷே பண்ணணும். ஸோ டபுள் க்ரோஷே எப்படி பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஹூக்கில் நூல் எடுத்துக்கணும். ரிங்குக்குள்ளே இன்சர்ட் பண்ணி த்ரெட் அது வழியாக கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு 2 லூப்பில் ஃபஸ்ட்டு த்ரெட் எடுக்கணும். அடுத்து பேலன்ஸ் இருக்க 2 லூப்பில் எடுக்கணும். இதுதான் வந்து டபுள் க்ரோஷே. ஸோ இந்த மாதிரி ஒரு டபுள் க்ரோஷேவாக நம்ம பண்ணிக்கிட்டே வரணும். டோட்டலாக 3 செயின் போட்டோம்ல, அதோடு சேர்த்து நம்மளுக்கு 13 டபுள் க்ரோஷே வரணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. டோட்டலாக 13 டபுள் க்ரோஷே பண்ணியாச்சு. இப்போ இந்த பேக்கில் இருக்க சின்ன த்ரெட்டை பிடிச்சி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ரவுண்டு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த செயின் 3 போட்டோம்ல ஸ்டார்டிங்கில், அதில் 3வது செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச். அவ்வளோதான், ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் ரவுண்டுக்கு அகெயின் 3 செயின் போட்டுக்கோங்க. 1 2 3. இப்போ செயின் போட்டோம்ல, அதே இடத்துல இன்னொரு டபுள் க்ரோஷே. ஸோ இங்கே வந்து ஒரு இடத்துலையும் நம்ம ஒரு ரவுண்டுலையும் 3 செயின் போடுறதும் டபுள் க்ரோஷேவாக தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ அடுத்தடுத்த ஸ்டிச்சில் நம்ம 2 டபுள் க்ரோஷேவாக போட்டுக்கிட்டு வரணும். ஸோ அந்த சர்க்கிளை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதனால் ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் 2 டபுள் க்ரோஷேவாக போட்டுக்கிட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி இங்கே பாருங்கள், ஒரே ஸ்டிச்சில் 2 அந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ இந்த ரவுண்டில் நமக்கு 26 ஸ்டிச்சஸ் இருக்கும். இந்த ஸ்டார்டிங்கில் 3 செயின் போட்டோம்ல, அதில் 3வது செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ வந்து நம்ம 4 செயின் போட்டுக்கலாம் அடுத்த ரவுண்டுக்கு. ஸோ இப்போ டோட்டலாக 4 செயின் போட்டிருக்கோம். ஸோ இந்த செயின் 3 போன ரவுண்டில் போட்டோம்ல, அதுக்கு நேராக தான் இப்போ நம்ம 4 செயின் போட்டிருக்கோம். அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் நம்ம டபுள் க்ரோஷே பண்ணணும். ஒரு டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறம் ஒரு செயின். இப்போ அடுத்த ஸ்டிச்சில் இன்னொரு டபுள் க்ரோஷே. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் போயிட்டு ஒரு டபுள் க்ரோஷே பண்ணிக்கோங்க. ஒரு செயின், அடுத்த ஸ்டிச்சில் போயிட்டு ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு செயின். ஸோ இந்த ரவுண்டு வந்து நம்ம இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். டபுள் க்ரோஷே, ஒரு செயின், டபுள் க்ரோஷே, ஒரு செயின், அந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. இது மாதிரி ஃபுல்லாக பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து 4 செயின் போட்டோம்ல, அதில் 3வது செயினில் போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். 1 2 3. 3வது செயினில் போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். லாஸ்ட்டாக முடிக்கும்பொழுது நம்ம ஒரு செயின் போட்டுட்டு தான் முடிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இந்த கேப் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு செயின் 1 கேப்பு, அதில் போய்ட்டு 2 சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். அது சேம் கேப்லேயே 2 சிங்கிள் க்ரோஷே. அடுத்து நெக்ஸ்ட்டு இருக்கிற அந்த செயின் 1 ஸ்பேஸில் போயிட்டு 2 சிங்கிள் க்ரோஷே. 1 2. அடுத்த செயின் 1 ஸ்பேஸ்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷே. ஸோ இந்த ரவுண்ட் வந்து ஒவ்வொரு செயின் 1 ஸ்பேஸ்லேயும் நம்ம 2 சிங்கிள் க்ரோஷேவாக போட்டுக்கிட்டே வரணும். இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப அழகாகவும் இருக்கும். இது வந்து நம்ம வீட்டுக்கும் வச்சுக்கலாம், இல்லைனா யாருக்காவது நீங்கள் கிஃப்ட் பண்ணுறீங்க, ரிட்டன் கிஃப்ட்டுக்கெலாம் இது வந்து நீங்கள் தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு கோஸ்டர் மாதிரி இதோட கூட ஸ்டாப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடணும் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷியில் போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் எடுத்துக்கோங்க. க்ரீன் கலர் வந்து நம்ம எந்த ஸ்டிச்சில் இருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ஸ்டிச்சில் இருந்து நீங்கள் அந்த க்ரீன் த்ரெட்டை வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு 2 செயின் போட்டுக்கோங்க.
1 2. இப்போ அதே ஸ்பேஸில் நம்ம எங்கே ஜாயின் பண்ணமோ அதே ஸ்பேஸில் வந்து ஒரு கிளஸ்டர் வி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ yarn over பண்ணி ஃபஸ்ட்டு 2 த்ரெட்டில் மட்டும் 2 லூப்பில் மட்டும் எடுக்கணும். ரிமைனிங் 2 அப்படியே வச்சுட்டு அகெயின் yarn over பண்ணிவிட்டு அதே ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு 2 லூப்பில் எடுக்கணும். இப்போ பேலன்ஸ் இருக்க 3 லூப்லேயும் மொத்தமாக எடுத்துடணும். ஸோ இது வந்து கிளஸ்டர். ஒரு கிளஸ்டர் பண்ணதுக்கப்புறம் 2 செயின் 1 2 செயின் போட்டுக்கலாம். இப்போ அகெயின் இன்னொரு கிளஸ்டர் அதே ஸ்டிச்சில் போயிட்டு இன்னொரு கிளஸ்டர் பண்ணணும். yarn over பண்ணிக்கோங்க. சேம் ஸ்டிச்சுக்குள்ளேயே இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு 2 லூப்பில் மட்டும் எடுங்க. திருப்பி yarn over பண்ணிவிட்டு ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ 2 லூப் மட்டும் எடுங்க. இப்போ லாஸ்ட்டாக இருக்க 3 லூப்லேயும் அப்படியே மொத்தமாக எடுத்துக்கணும். ஸோ இதுதான் வந்து கிளஸ்டர் ஸ்டிச்சு. இப்போ அகெயின் 2 செயின் 1 2. ஸோ அடுத்து நம்ம 3 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு இருக்க 3 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. 1 2 1 2 3 ஸ்கிப் பண்ணிவிட்டு 4வது ஸ்டிச்சில் போயிட்டு நம்ம இந்த கிளஸ்டர் வி ஸ்டிச் பண்ணணும். 4th ஸ்டிச்சில் போய் கிளஸ்டர் வி ஸ்டிச் பண்ணணும். ஸோ போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம், அந்த ஹேட் ஸ்டிச் பண்ணியிருப்போம். அதில் வந்து இந்த ஸ்டிச் தான் பண்ணியிருப்போம். பட் இதில் வந்து ஒரு கிளஸ்டருக்கு நடுவில் நம்ம ஒரு செயின் போட்டிருப்போம். பட் இந்த இதில் வந்து நம்ம ஒரு கிளஸ்டருக்கு நடுவில் 2 செயின் போடுறோம். அதுதான் டிஃப்ரெண்ட்டு. ஆனால் இதுவுமே கிளஸ்டர் வி ஸ்டிச்சுன்னு தான் சொல்லுவோம். அடுத்து 2 செயின் போட்டுக்கோங்க. இப்போ 3 ஸ்டிச்சை வந்து ஸ்கிப் பண்ணிடணும். நெக்ஸ்ட் இருக்க 3 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு 4வது ஸ்டிச்சில் போயிட்டு ஒரு கிளஸ்டர், அடுத்து 2 செயின், அகெயின் இன்னொரு கிளஸ்டர் அதே ஸ்டிச்சில். ஸோ ஒவ்வொரு 3 ஸ்டிச்சுக்கும் நடுவுலையும் நம்ம கிளஸ்டர் வி ஸ்டிச்சு பண்ணணும். ஸோ இந்த மாதிரியே நம்ம இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டு கிளஸ்டர் வி ஸ்டிச் பண்ணினதுக்கப்புறமும் 2 செயின் போட்டிருக்கேன். இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம 2 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணினோம் இல்லையா, அந்த 2வது செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். போட்டுட்டு ஒரு செயின் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கலர் எடுத்துக்கோங்க, பிங்க் கலர். இது வந்து நம்ம இந்த கிளஸ்டர் வி ஸ்டிச் பண்ணோம்ல, அந்த செயின் 2 கேப்பில் ஏதாவது ஒரு கேப்பில் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த வி ஸ்டிச்சுக்கு நடுவில் இருக்க செயின் 2 ஸ்பேஸ் அதில் வந்து எனி ஸ்டிச்சில் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு 2 செயின் போட்டுக்கோங்க. இந்த 2 செயின் வந்து கவுண்ட் கிடையாது. இப்போ இந்த கேப்பில் நம்ம 5 டபுள் க்ரோஷே பண்ணணும். ஒரே கேப்பில் 5 டபுள் க்ரோஷே பண்ணணும். 1 2 3 4 5 டபுள் க்ரோஷே பண்ணதுக்கப்புறம் த்ரெட்டு இந்த லூப்பை வந்து அப்படியே இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த லூப் வந்து இப்படி கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கணும். இந்த ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே போட்டோம்ல, அதுக்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த லூப்பை வந்து இப்போ நான் எப்படி எடுக்கிறேனோ அந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. இந்த ஃபஸ்ட்டு லூப் வழியாக கொண்டு வந்துடணும். ஸோ ஒரு பட்டு மாதிரி நம்மளுக்கு வந்துடும். மொட்டு இருக்குல்ல, பூவோட மொட்டு மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு செயின், அது இல்லாமல் இன்னொரு 3 செயின். ஸோ டோட்டலாக 4 செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த பட்டுக்கு பேக் சைடில் சென்டராக ஒரு கேப் தெரியும் நமக்கு. அந்த கேப்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணி ஒரு சிங்கிள் க்ரோஷே. அகெயின் 3 செயின் 1 2 3. திருப்பி அதே ஸ்பேஸில் இன்சர்ட் பண்ணி ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. திரும்ப 3 செயின் 1 2 3 ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ இது மாதிரி 3 டைம்ஸ் பண்ணணும். ஸோ ஒரு நல்ல ஃப்ளார் ஷேப்பில் வந்திருக்கு பாருங்கள். இப்போ அகெயின் வந்து நம்ம 3 செயின் போட்டுக்கலாம். 1 2 3. அடுத்த இந்த கேப் இருக்குல்ல, செயின் 2 கேப், அதாவது 2 வீக்கும் நடுவில் இருக்க கேப்புக்குள்ளார போயிட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கணும். ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் 2 செயின் 1 2. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளவர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும் அடுத்த வி ஸ்டிச்சுக்கு இன்பிட்வீனில்.
ஸோ அடுத்த வி ஸ்டிச்சோட சென்டரில் வந்து நம்ம அடுத்த பட்டு வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். அதுக்கு நம்ம 5 டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். 1 2 3 4 5 டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் இழுத்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷியில் ஹூக் இன்சர்ட் பண்ணி அந்த லூப்பை அப்படி பேக் சைடாக கொண்டு வரணும். பேக் சைடாக எடுத்துகிட்டு வந்து அந்த லூப்புக்குள்ளே எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே எடுத்து ஒரு செயின், அது இல்லாமல் 3 செயின், 1 2 3. ஸோ டோட்டலாக 4 செயின் பண்ணணும். சென்டராக அந்த பட்டோட சென்டரில் விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே. இப்போ 3 செயின், திருப்பி அகெயின் அதே சென்டரில் விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே, திருப்பி 3 செயின், அகெயின் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு, ஸோ இப்போ நம்ம 2 ஃப்ளவர் பண்ணிட்டோம். ரோஸ் மாதிரி வந்திருக்கு பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து 3 செயின் போட்டுக்கோங்க. 1 2 3. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த செயின் டு ஸ்பேஸில் போயிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே. அடுத்து 2 செயின், 1 2 செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு செயின் டு ஸ்பேஸில் போயிட்டு 5 டபுள் க்ரோஷே. ஸோ ஒவ்வொரு அந்த வி ஸ்டிச்சோட செயின் டு ஸ்பேஸ் இருக்குல்ல, அங்கே போயிட்டு நம்ம ஒரு ஃப்ளாராக க்ரியேட் பண்ணிக்கிட்டே வரணும். 5 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. ஸோ இதே போல் ஒவ்வொரு வி ஸ்டிச்சோட சென்டர்லையும் நம்ம இந்த மாதிரி ஒரு ஃப்ளாராக க்ரியேட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் இங்கே 2 செயின் போட்டோம்ல, அதில் போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடணும். 2வது செயினில் போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டுட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து நீங்கள் அப்படியே ஒரு கோஸ்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். இந்த எக்ஸஸ் த்ரெட்டெல்லாம் உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே போல் நம்ம இன்னும் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். 1 இல்லை 2, நீங்கள் உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு பேஸ் ரெடி பண்ண போகிறோம். ஸோ கோஸ்டர் மாதிரி யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி இருக்கும். நான் சும்மா குட்டியாக மினியேச்சர் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃப்ளார் ஸ்டிச் பண்ணோம்ல, அதில் வந்து நம்ம பேஸ் ஒயிட்டில் வந்து ஃபஸ்ட்டு 2 ரவுண்டு ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதை தான் இங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 2 ரவுண்டு, ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து 13 டபுள் க்ரோஷே, அடுத்ததில் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி 26 டபுள் க்ரோஷே. ஸோ 3rd ரவுண்டில் இப்போ 3 செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சு, அந்த ஸ்டிச்சை விட்டுட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சு, அதில் வந்து நம்ம 2 டபுள் க்ரோஷே பண்ணணும். அதே ஸ்டிச்சில் இன்னொரு டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்ததில் 2 டபுள் க்ரோஷே. ஸோ அந்த சர்க்கிள் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். 1 2 1 2 இந்த மாதிரி இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இப்போ நம்ம 3வது செயின் 3 செயின் போட்டோம்ல, அதில் 3வது செயினில் போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அகெயின் டபுள் க்ரோஷே தான் பண்ண போகிறோம். ஸோ 3 செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம யூஸ்வலாக எப்பொழுதும் 2 லூப்பில் இப்படி இன்சர்ட் பண்ணி தானே ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து பேக் லூப்பில் மட்டும் இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரே ஒரு லூப் பேக்கில் இருக்குல்ல, அந்த ஒரே ஒரு லூப்பில் மட்டும் ஹூக் இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அதுதான் பேக் லூப் ஒன்லி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டபுள் க்ரோஷே தான் பண்ண போகிறோம். ஸோ
ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷேவாக போட்டுக்கிட்டு வாங்க. ஆனால் பேக் லூப்பில் மட்டும் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு லூப்பு அதில் மட்டும் விட்டு டபுள் க்ரோஷே பண்ணணும். இதில் வந்து நம்ம இன்க்ரீஸிங் ரவுண்டு கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு வந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம ஒரே ஒரு லூப்பில் பண்ணுறதுனால இந்த மேலே எழும்புன மாதிரி தெரியும். ஸோ அவ்வளோதான், ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம 3 செயின் போட்டோம் இல்லையா, அதில் அந்த 3வது செயினில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ அகெயின் 5th ரவுண்டும் நம்ம இதே தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ 3 செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷேவாக பண்ண போகிறோம். இந்த ரவுண்டு வந்து நம்ம பேக் லூப்பில் பண்ண வேண்டாம், போத் லூப்பில் பண்ணணும். அதாவது 2 லூப்லேயும் நம்ம நார்மலாக எப்பொழுதும் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி 2 லூப்லேயும் சேர்த்து வச்சு ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷேவாக பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இதே ரவுண்டை வந்து நம்ம இன்னும் 2 ரோ கண்டினியூ பண்ணணும். இது ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து 2 ரோவும் இதே தான் நீங்கள் கண்டினியூ பண்ணணும். ஸோ அப்போ தான் கொஞ்சம் பேஸ்கெட் மாதிரி வரும். ஸோ டோட்டலாக 1 2 3 4 ரோ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதாவது பேக் லூப் ஸ்டிச் பண்ணினோம் இல்லையா, அந்த ரோவோடு சேர்த்து தான் டோட்டலாக 4 ரோ. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக முடிக்கும்பொழுது ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டுட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு கப் ஷேப்பில் வந்திருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில், வேஸ்ட் பாட்டில் இருக்கும்ல, அதை வந்து அந்த ஷேப்புக்கு அந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு நல்லா ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி வேஸ்ட் பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு அது உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேஸ்ட்டெல்லாம் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணினா போதும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த கோஸ்டட் வந்து இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பேஸ்கெட்குள்ளே நம்ம இது வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும். ஸோ இப்போ நான் வந்து 2 கோஸ்டட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 3 கூட பண்ணிக்கலாம், இல்லை 2 போதுன்னா அது மட்டும் கூட வச்சுக்கலாம். இதை வந்து ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இது உள்ளே வச்சுட்டோன்னா நல்ல ஒரு பஞ்சாக இருக்கும். ஸோ ஒரு ஃப்ளவர் பேஸ்கெட் மாதிரி வந்துடும். இது நம்ம அப்படியே டைனிங் டேபிளில் அப்படியும் வச்சுக்கலாம். நம்ம யூஸ் பண்ணும்பொழுது டீ காஃபி குடிக்கும்பொழுது கோஸ்டர் மாதிரியும் இந்த மாதிரி எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டைனிங் டேபிளில் சென்டராக வைக்கும்பொழுது அந்த பஞ்சை நம்ம காமிச்சோம்ல, அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஃப்ளவர் பாட்டு சென்டராக வச்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது இந்த மாதிரி எடுத்து நம்ம விரித்து வச்சுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.